எந்த ஒரு பிக் பட்ஜெட் இல்லாமல் ஒரு WordPress டீமை கிரியேட் பண்ணி ஒரு டீம் அசம்பிள் பண்ணி கிட்டத்தட்ட $3,00,000 சேல் பண்ணியிருக்கோம். WordPressல ஏர்ன் பண்ண எந்த ஒரு ஃபேன்சி டிகிரியோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை. உங்களுக்கு தேவை இன்டர்நெட் கனெக்ஷன், ஒரு லேப்டாப் இல்லைனா ஒரு பிசி இருந்தால் போதும். நான் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். நான் ஸ்டார்ட் பண்ணப்போ என்கிட்ட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் கிடையாது. எனக்கு மென்டோர்ஸ் யாரும் கிடையாது. எனக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் கிடையாது. ஆனால் இன்னைக்கு நான் ஒரு பெரிய WordPress பிஸ்னஸே கிரியேட் பண்ணியிருக்கேன். எப்படியும் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க சொல்கிறேன். என் பேர் சாகுல், ஃபவுண்டர் ஆஃப் 2 கம்பெனிஸ், Lumix and Abyss, எக்ஸ் கோ ஃபவுண்டர் ஆஃப் WP Configurator Pro. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் 3 SaaS ப்ராடக்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சேனலில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். 2010 நான் எல்லாரும் போல் இன்ஜினியரிங் படித்தேன். நான் முடிச்சது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வேலைக்கு போகணுங்கிற இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கூட கிடையாது. எனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், நம்மளே சம்பாதிக்கணும். ஆனால் எனக்கு எந்த பிளானுமே இல்லை. ஆனால் ஒரு விஷயம், ஆன்லைனில் நம்ம ஒர்க் பண்ணி சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அது எப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பாயிண்ட் ஃபோரம் அப்படிங்கிற வெப்சைட்டை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான். அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட வெப்சைட்னா, சாதாரண ஃபோரம் தான். ஃபோரம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய டிஸ்கஷன்ஸ், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்லாம் போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் வச்சுருந்தாங்க. அந்த செக்ஷனில் கிளைண்ட்டு அவங்களுக்கு தேவையான வேலைகளை போடுவாங்க. நம்ம போய் ரிப்ளை பண்ணி அவங்கள்ட்ட அந்த வேலையை வாங்கணும். நான் ஸ்டார்ட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. இது எப்படியாவது சம்பாதிக்கணும், நம்ம படித்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், வேறு எந்த வேலைக்கும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தான் போகணுங்கிற ஐடியாலாம் எனக்கு கிடையாது. எப்படியாவது ஆன்லைனில் சம்பாதிக்கணும். ஏன்னா அந்த டெக்கில் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதோட நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கிளைண்ட்டை காண்டாக்ட் பண்ண ஆரம்பித்தேன். என்னென்ன சர்வீஸ் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சப்போ எனக்கு தான் எதுவுமே தெரியாது. ஸ்டார்டிங் எனக்கு கிடச்ச ஒரு ஐடியா என்னென்னா, கண்டென்ட் ரைட்டிங் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். கண்டென்ட் ரைட்டிங்னா என்ன அப்படிங்கிறப்போ, அவங்க வந்து சர்வீஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராடக்ட் பற்றி கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் சில வெப்சைட்ஸில் இருக்கும், சில ஃபோரம்ஸில் இருக்கும், சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அந்தந்த ஃபோரமில் போயிட்டு நம்ம அவங்கள ப்ராடக்ட் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ரிப்ளை பண்ணணும். அவங்க எப்படி என்ன அவங்களோட ப்ராடக்ட் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, ஏதாவது சொல்லியிருப்பாங்க, ஏதாவது எங்களோட ப்ராஜெக்ட் இந்த டாக்குமெண்டேஷன் எப்படி படிச்சிங்கலாம் சொல்லியிருப்பாங்க. சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் வச்சு நான் ரிப்ளை பண்ணேன். அப்போ பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்ளைக்கு 1 சென்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆரம்பித்து நம்ம கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தது. அப்புறம் வீட்டில் ப்ரெஷர் ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி நீ வேலைக்கு போய் ஆகணும், எப்படி இப்படியே உட்காந்துருக்க போகிற அப்படிங்கிற மாதிரிலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் சொன்னேன், எனக்கு 1 வருஷம் டைம் கொடுங்க, ஜஸ்ட் 1 இயர். அதுக்குள்ளே நான் ஏர்ன் பண்ணலைன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கேட்குறேன். எங்கள் வீட்லேயும் அக்ரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என் கையில் இருந்த ஒரு பெரிய அன்ஃபேர் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட கம்ப்யூட்டர் இருந்துச்சு. நான் காலேஜ் படிக்கும் போதே எங்கள் அப்பா அம்மாட்ட ப்ராஜெக்ட் முடிக்கணும்னு சொல்லி ஒரு கம்ப்யூட்டர் கேட்டு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனும் வச்சாச்சு. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு மென்டோர் பண்ண யாருமே கிடையாது. கூகுள் தான் என்னோட மென்டோர். நான் என்ன பண்ணுவேன், கூகுளில் போய் சர்ச் பண்ணி அங்கே இருக்கிற ஓடனோனே பார்ப்பேன். சில விஷயங்கள் ஒர்க் ஆகும், சில விஷயங்கள் ஒர்க் ஆகுது. அப்போ நான் கண்டுபிடிச்சது தான் பார்த்தீங்கன்னா லோகோ டிசைன். சரி, டிசைன் சைடு நம்ம போகிறது தான் பெட்டர் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, ஏன்னா டிசைனில் ஸ்கோப் அதிகமாக இருக்குது, டிசைனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், டிசைனா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும். எப்படி ஃபோட்டோஷாப்பில் உங்களுக்கு வந்துட்டு இமேஜ் எடிட் பண்ணுறோமோ, ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுறோமோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா லோகோ டிசைன் பண்ணுறதுக்கு Adobe Illustrator சாஃப்ட்வேர் நம்ம கற்றுக்கணும். அது கற்றுக்கிறதுக்கு எங்கடா கோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடினப்போ பார்த்தீங்கன்னா lynda.com அப்படின்னு வெப்சைட் வந்துச்சு. இப்போ கூட அந்த வெப்சைட்ஸ் இருக்குது. அங்கே தான் நான் என்ன பண்ணேன்னு சொன்னால், முதல் என்னோட இல்லுஸ்ட்ரேட்டர் எப்படி நான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்கிட்டேன். வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட ஒரு டிசைன் ரிலேட்டடான ஒரு விஷயம் அதுதான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு டிசைன், கோடிங் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும். ஆனால் நான் ஆரம்பிக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. நம்ம சரி ஓகே நம்ம கற்றுக்கிட்டோம், நம்ம லோகோ நிறைய பேர் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நம்ம போய் கிளைண்ட்டை காண்டாக்ட் பண்ணும்போது யாருமே வேலை கொடுக்கவே இல்லை. என்ன யாருமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சர்வீஸில் 2 விதமாக நடக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா கான்டெஸ்ட் வைப்பாங்க, லோகோ கான்டெஸ்ட்னு நடக்கும். அந்த கான்டெஸ்ட்டில் போய் நம்ம கலந்துக்கிட்டு நம்ம லோகோ போடணும். நம்ம லோகோ போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த லோகோ செலக்ட் ஆகுனுச்சுன்னா நமக்கு பே பண்ணுவாங்க. எவ்வளோ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா $5 to $10 தான் வரும் லோகோக்கு. அதுலேயும் இங்கே காம்படிஷனில் கலந்துக்கிட்டு 10 லோகோ 20 லோகோ 20 காம்படிஷனில் கலந்துக்கிட்டு ஒரு தடவை போடாமல் 10-15 லோகோ அந்த இடத்துல போட்டு நம்ம ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ண அது நடக்கவே இல்லை. அதுபடி தான் முடிவு பண்ணேன், இந்த காம்படிஷன்லாம் சரியாக வராது, நம்ம வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, ஒரு கிளைண்ட்டை காண்டாக்ட் பண்ணி, ஒரு கிளைண்ட் இல்லை பல கிளைண்ட்டை காண்டாக்ட் பண்ணி, யாருக்கெல்லாம் சர்வீஸ் தேவையோ அவங்களாம் காண்டாக்ட் பண்ணி லோகோ உங்களுக்கு நான் பண்ணித்தரேன், நீ எந்த வித பணமும் எனக்கு கொடுக்க தேவையில்லை, லோகோ நான் முடிச்சு கொடுத்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும் எனக்கு காசு கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னேன். இப்படி தான் என்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் லோகோ டிசைன் ஸ்டார்ட் பண்ணி நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் ஆகிடுச்சு. போர்ட்ஃபோலியோ பில்ட் ஆகி அதை வச்சுட்டு நான் லோகோ எடுக்க ட்ரை பண்ணாலும் லோகோ உங்களுக்கு கிளைண்ட் வந்துட்டு மாதத்துக்கு ஒரு கிளைண்ட், 2 கிளைண்ட் இல்லை 3 கிளைண்ட் தான் வருவாங்க. அப்போ US டாலர் பார்த்தீங்கன்னா $45 to $50 இருக்கும். அதை வச்சுட்டு சஸ்டைனபிளாக பெருசாக எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு ப்ரூஃப் அதனால் காட்ட முடியல. அதோட நான் என்ன பண்ணேன்னா, சரி லோகோ டிசைன் நமக்கு இந்த விஷயத்தில் செட் ஆகாது, பெரிய கம்பெனி லோகோஸ் பண்ணி கொடுக்குறாங்க, அது காஸ்ட்லியாகவே இருந்தாலும் நம்மளை யாரும் ஹையர் பண்ண மாட்டாங்க, நீங்கள் போய் காண்டாக்ட் பண்ணி நான் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தரேன்னு சொன்னாலும் யாரும் உங்களை ஒத்துக்க மாட்டாங்க. சரி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு வெப் டிசைன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்துட்டு நான் கண்டுபிடிச்சேன். என்னடா வெப் டிசைனுங்கிற ஒரு கான்செப்ட் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போ அது கான்செப்ட் தான். அப்போ நான் வெப் டிசைன் சொல்லிட்டு என்னங்கிறத பற்றி சர்ச் பண்ண ஆரம்பிச்சப்போ கிட்டத்தட்ட அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் வச்சுட்டு நீங்கள் டிசைன் பண்ணணும். ஏற்கனவே லோகோ டிசைன் கற்றுக்கிட்டதுனால அந்த Adobe Illustrator உள்ள டூல்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் டிசைனுக்கு நான் அப்போவே பார்த்தீங்கன்னா 1 to 5 பேஜ் டிசைன்ஸ்க்கு நான் பார்த்தீங்கன்னா அப்போவே $100 நான் வந்துட்டு
கோட் பண்ணேன். எப்போ நான் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது எந்த ஒரு போர்ட்ஃபோலியோ எந்த ஒரு ஒர்க் கான்செப்டும் இல்லாதப்பே நான் $100 கோட் பண்ணப்போ கிளைண்ட்டு நான் சொன்ன ஒரே வார்த்தை தான், உனக்கு நான் முடிச்சு தருவேன், இஃப் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் யூ டோன்ட் ஹேவ் டு பே அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி சொல்லி தான் நான் ப்ராஜெக்ட் எடுத்தேன், முடிச்சு கொடுத்தேன். கிளைண்ட்டும் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. சில கிளைண்ட் $100 சொல்லி எனக்கு $300 கொடுத்த கிளைண்ட்ஸும் இருக்காங்க. இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இப்போ என் கையில் ஒரு ப்ரூஃப் கிடச்சிருச்சு, அதாவது நம்மளால் ஆன்லைனில் ஏர்ன் பண்ண முடியும். அதோட என்னோட 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி பண்ண முடியும், நம்ம சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க அதோட ஒத்துக்கிட்டாங்க. 3 பேர் சேர்ந்து எங்கள் வீட்டிலேயே ஒரு சின்ன ரூமில் எங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். எங்களோட ஃபஸ்ட் கிளைண்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து ஒரு கிளைண்ட் எடுத்தோம். இப்போ கூட அந்த வெப்சைட் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் இப்போ அந்த வெப்சைட்டை விற்றுட்டாங்க. எனர்ஜைஸ் ஹோஸ்டிங் அப்படிங்கிற நேமில் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரோஆக்ஸ் அப்படிங்கிற நேமில் அந்த வெப்சைட் இருந்தது. அந்த வெப்சைட் எங்களை காண்டாக்ட் பண்ண போது ஹோஸ்டிங் கம்பெனி அது. அவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50லேருந்து 60 பேஜ் கிட்ட தேவைப்பட்டது. ஒர்க்கை நாங்கள் முடிச்சோன்னே எங்களுக்கு கொடுத்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $17,500. இதுதான் எங்களோட பெரிய ப்ரூஃப். அதுக்கப்புறம் பல கிளைண்ட்ஸ் நாங்கள் காண்டாக்ட் பண்ணி நிறைய பேருக்கு கிளைண்ட் நாங்கள் ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்துருந்தோம். யூஎஸ்லேருந்து முடிச்சிருக்கோம், UK, ஸ்பெயின், ஆஸ்திரேலியா எல்லா இடத்துலேருந்து கிளைண்ட் எங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்போ நாங்கள் காண்டாக்ட் பண்ணுவோம், இல்லை அவங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. எங்களை ஒரு கிளைண்ட் காண்டாக்ட் பண்ணார். இப்போ கூட அந்த வெப்சைட் இருக்குது, mytheepshop.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்லேருந்து ஒரு ஆள் எங்களை காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு வேர்ட்பிரஸ் முடிச்சு வேணும் அப்படின்னு கேட்டார். அப்போ தான் எங்களோட ஃபஸ்ட்டு வேர்ட்பிரஸ்னால் என்னங்கிற விஷயமே எங்களுக்கு தெரிய வரும். என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்மளால் எது வேணாலும் நம்ம எஃபோர்ட் போட்டால் கற்றுக்க முடியும். அதில் எந்த ஒரு டவுட் எனக்கு கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், அந்த ப்ராஜெக்ட் நான் எடுக்கிறேன். அவர்கிட்ட நான் வேர்ட்பிரஸ் தெரியாதுங்கிற விஷயத்தை நான் அவர்கிட்ட சொல்லவே இல்லை. அந்த ப்ராஜெக்ட் நான் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதையும் கற்றுக்கிறோம். டீமோட கற்றுக்கிட்டு டீமுக்கு எதாவது அவங்க கற்றுக்கணுங்கிற வேலையை பிரித்து கொடுத்துட்டு நாங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த வேர்ட்பிரஸில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு எங்களை புதுசாக ஸ்பெயின்லேருந்து ஒரு கிளைண்ட் காண்டாக்ட் பண்ணுறாரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஜோசு. இவர் தான் எங்களோட லாங் டைம் பார்ட்னராக மாறுறாரு இன்னும் ஃபியூச்சரில். அப்போ அவரோட நாங்கள் ஒர்க் பண்ணும்போது, அவரோட ஃபஸ்ட்டு தீம் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அவர் themeforest.net அப்படிங்கிற ஒரு இடத்த இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எனக்கு தீம் முடிச்சு கொடுங்க, நான் உங்களுக்கு பே பண்ணுறேன் சர்வீஸ்க்கு, ஆனால் அந்த தீமை நான் சேல் பண்ணிப்பேன், அதுக்கு நீங்கள் எனக்கு அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு அவருக்கு நம்ம முடிச்சு கொடுக்குறோம். அப்போ அந்த தீம் ஃபாரஸ்ட்டுங்கிற வெப்சைட்டை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கும் போது தெரியுது, அந்த தீம் ஃபாரஸ்ட் வெப்சைட்டில் நம்ம ஒன் டைம் ஒரு ஒர்க்கை முடிச்சு போட்டோம்னா கிளைண்ட் அதை காசு கொடுத்து வாங்குறாங்க, கஸ்டமர்ஸாக மாறிடுறாங்க. ஸோ ஓகே இதை ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு தீம் ஃபாஸ்ட் எப்படியாச்சும் நம்மளும் ஒரு தீமாச்சு போட்டோம்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோம்னா, நாங்களே ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணுறோம். நாங்கள் எவ்வளோ கிளைண்ட்டுக்கு முடிச்சிருக்கோம், ஒரு நீஷை சூஸ் பண்ணிவிட்டு பிடி ப்ராடக்ட் நம்ம வெப்சைட் மாதிரி ஒரு வெப்சைட் டெம்ப்ளேட் ஒன்று பண்ணுறோம்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு அது ஒரு HTML மாற்றி நாங்கள் போட்டுருவோம். HTML CSS JavaScriptல எங்களுக்கு ஒரு அளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, ஆனால் வேர்ட்பிரஸில் கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம HTML ட்ரை பண்ணுவோம், அது எப்படி இருக்குது தீம் ஃபாஸ்ட்டுங்கிற பிளாட்ஃபார்ம்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணி போட்டோம். ஓரளவு சேல் இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது தீம் ஃபாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ரேட்டு தான். வேர்ட்பிரஸ் தீம்ஸ்க்குலாம் $49, டெம்ப்ளேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா $12 to $16 வச்சிருப்பாங்க. HTML இப்படி தான் இருந்துச்சு. 2 டைப் ஆஃப் ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது தீம் ஃபாஸ்ட்டை பொறுத்தவரையும். ஒன்று பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ரிஜெக்ட்னாங்க, ஒரு பிரச்சனைகள்லாம் சொல்லுவாங்க, அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி போட்டோம்னா அப்ரூவ் பண்ணுவாங்க. அது பேக் அண்ட் ஃபோர்த் 2-3 தடவை போனாலும் கண்டிப்பாக அப்ரூவ் பண்ணுவாங்க. 2வது டைப் ரிஜெக்ட் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம், ஹார்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி அந்த தீமை உங்களால் சப்மிட் பண்ணவே முடியாது. அவங்களோட ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி ஏமாற்றி மறுபடியும் சப்மிட் பண்ணீங்க, அவங்க கண்டுபிடிச்சாலும் அக்கௌண்ட் பேன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, எல்லா சர்வீஸும் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஓகே நமக்கு தீம் ஃபர்ஸ்ட்டில் அப்ரூவ் வாங்கிட்டோம், நமக்கும் நாலேஜ் இருக்குது அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிவிட்டு டீமில் இறங்கிட்டோம். டீம் போட ஆரம்பிக்கிறோம். தோண்டிகிட்டே இருக்கும், தண்ணி வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு 8 months நாங்கள் ஒர்க் பண்ணி அந்த தீமை கம்ப்ளீட் பண்ணிட்டு நாங்கள் சப்மிட் பண்ணுறோம். ரிவ்யூவில் இருக்குது 45 நாள் ரிவ்யூவில் இருக்குது. என்ன பண்ணுறதே தெரியல. 8 மாதமாக எந்த ஒரு ஏர்னிங்ஸுமே இல்லை. ஆனால் இது எங்களுக்கு தெரியும், இது எப்படியாச்சும் அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா, இல்லை சேலாக ஆரம்பிச்சிச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம வந்துட்டு செட்டில் ஆகிடலாம், நம்ம அடுத்த ப்ராடக்ட் கண்டினியூ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். ஒரு பெரிய விஷயம் நடந்தது. எதுனா தீமை ஃபுல்லாக ஹார்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்குறோம், HTML CSS போட்டிருக்கோம், அது அப்ரூவ் பண்ணியிருக்கீங்க, இதையே ஹார்ட் ரிஜெக்ட் பண்ணீங்க, கோடிங்கில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு நாங்கள் கேட்டால் அவங்கள பதில் என்னென்னா, HTML CSS அப்ரூவ் பண்ணாக்கா, HTML டெம்ப்ளேட் அப்ரூவ் பண்ணால் வேர்ட்பிரஸ் அப்ரூவ் பண்ணுங்கிறது கிடையாது. உங்களோட டிசைன் வேர்ட்பிரஸ் ஸ்டாண்டர்டுக்கு இல்லை. டிசைன் வேர்ட்பிரஸ் ஸ்டாண்டர்டுக்கு இல்லை. கோடிங்கில் ஏதாவது பிரச்சனையாக கேட்டால் சரியான பதில் கொடுக்கவே இல்லை. அதோட எங்களுக்கு ஃபுல் ஹார்ட் ப்ரோக்கன். எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. கிட்டத்தட்ட 1 year நாங்கள் எந்த ஒரு சர்வீஸும் பண்ணாமல் வேஸ்ட் பண்ணிட்டோம். பணம் சுத்தமாக இல்லை. அப்போ தான் ஜோசு மறுபடியும் எங்களுக்கு வந்தார். அவருக்கு மறுபடியும் ஒரு தீம் கேட்டார். நான் நினச்சேன், ஓகே ஜோசு வச்சுட்டு ஃபுல் அப்ரூவலாக நம்ம எப்படியாவது வேர்ட்பிரஸ் தீமை நம்ம கற்றுக்கிட்டு அது மூலியமாக அடுத்து ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ஜோசுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஜோசுக்கு சர்வீஸ் தான் கொடுக்குறோம். அதனால் நம்ம முடிச்சு கொடுக்குற தீமுக்கான காசை அவர் கொடுத்துருவார். நமக்கு இப்போ பணம் தேவை. அதுக்கப்புறம் நாங்கள் அதுவே ஒரு 6 மாதம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் முடிவு பண்ணோம், சரி மறுபடியும் நம்ம தீம் ட்ரை பண்ணுவோம், நமக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருச்சு, அது தீம் ஃபர்ஸ்ட்டில் நம்ம போட்ட தீம்லாம் அப்ரூவ் ஆகிருக்கு, அப்போ கோடிங்கில் எந்த பிரச்சனையும் இல்லை, டிசைன் தான் பிரச்சனை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக 0லேருந்து ஒரு டிசைனை ஸ்டார்ட் பண்ணி
அந்த டிசைனை முடிச்சு அதுக்கப்புறம் அதை வேர்ட்ப்ரெஸ்ஸாகவும் முடிச்சு திருப்பி அப்ரூவ் வாங்கணும். இதுக்கு எப்படி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நாங்கள் டீம் பண்ணப்போ 8 months ஆகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தருவாங்கல ஒரு 5 months ஆகிருக்கும். ஏன்னா நாங்கள் ஏற்கனவே முடிச்ச கோடிங்லாம் ரீயூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரீயூஸ் பண்ணனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு அந்த பிரச்சனை இல்லை. நாங்கள் வந்துட்டு சப்மிட் பண்ணிட்டோம். வழக்கம் போல் 45 to 50 days எடுத்துட்டாங்க ரிவ்யூ பண்ணுறதுக்கு. எங்களுக்கு ஒரே பயம், நாங்கள் ப்ரை பண்ணிட்டே இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. சாஃப்ட் ரிஜெக்ட் ஆனதுக்கு நாங்கள் ஒரு பெரிய சந்தோஷப்பட்டோம். ஏன்னா ஹார்ட் ரிஜெக்ட் ஆகிருந்தால் கண்டிப்பாக நாங்கள் விட்டுட்டு வேர்ட்ப்ரெஸ் தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். நாங்கள் ட்ரையே பண்ணியிருக்க மாட்டோம். சாஃப்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சாஃப்ட் ரிஜெக்ட் பண்ணோன்னே நாங்கள் என்ன பண்ணோம்னா அது கண்டினியூ பண்ணி அது மேலும் ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போடுவோம். திருப்பி ரிவ்யூக்கு அது போவோம். திருப்பி ரிவ்யூ பண்ணுவாங்க. திருப்பி ரிவ்யூ பண்ணி முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா திருப்பி சாஃப்ட் ரிஜெக்ட் ஆகும். இதேமாதிரி பேக் அண்ட் ஃபோர்த் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஃபைனலி அந்த தீம் அப்ரூவ் ஆனிச்சு. அப்ரூவ் ஆனப்போ இருந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தவே முடியாது. அதோட ஃபஸ்ட்டு சேல், அந்த முதல் சேல் ஆனது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நாங்கள்லாம் சொல்லவே முடியல என்னால். அந்தளவுக்கு நாங்கள் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு சேலில் வந்துட்டு நாங்கள் சந்தோஷப்பட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீம் சேல் ஆகிட்டே இருந்தது. சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு பெரிய ஹேர்டில் வந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்ஸ். டீமை வாங்குறவங்களாம் எங்களை கான்டாக்ட் பண்ணி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டீம் எப்படி ஒர்க் ஆகுது, அதை எப்படி போடணும், இது எப்படி போடணும், இதை பற்றி இந்த விஷயத்தை பற்றி யாருமே எங்கள்கிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஒரு மெம்பர் ஃபுல்லாக நாங்கள் ஏற்கனவே 3 பேர் தான் இருந்தோம். அதில் ஒரு ஆள் ஃபுல்லாக சப்போர்ட்டை பார்த்துக்கிட்டாங்க. சில டைம்ஸ் 3 பேருமே சப்போர்ட்டை பார்ப்போம். பார்த்துக்கிட்டு சைடில் சர்வீசஸ் ஒர்க் இருந்தால் அதையும் எடுத்து பண்ணிகிட்டு இருப்போம். இந்த டீமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். டீம் ஸ்டார்ட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக அதில் ஒன்றும் இருக்காது. அதோட இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருந்தோம். டீம் ஃபாரஸ்ட்டுங்கிற வெப்சைட்டில் நம்ம புதுசாக டீம் போட்டோன்னா நியூ டீம்ஸ் அப்படின்னு கேட்டகரி போட்டு அந்த இடத்துல போட்டிருப்பாங்க. அங்கே ஒரே 50 டீம் லிஸ்ட்டில் இருக்கும். அந்த 50 டீம் லிஸ்ட்டு 50 கூட இருக்காது, ஒரு 30 இருக்கும். அந்த 30 டீம் லிஸ்ட்லேருந்து எங்கள் டீம் வெளியே போன உடனேயே சேல்ஸ் ஹெவியாக ட்ராப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, ஓகே நம்ம இப்போ வந்துட்டு மேலே இருந்தால் தான் நமக்கு சேல் பண்ண முடியுது அப்படின்னு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், அடுத்த டீம் தான் நம்ம போட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை பெரிய டீமாக போடுவோம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். ஏன்னா நீங்கள் எவர் டீம் ஃபாரஸ்ட்டில் போயிட்டு பாப்புலர் கேட்டகரிஸ் அப்படின்னு நாங்கள் போனீங்கன்னா அங்கே பெரிய பெரிய டீம்லாம் இருக்கும். நாங்கள் என்ன பண்ணோம், அங்கே இருக்கிற மாதிரி ஒரு பெரிய டீம் நம்மளும் போடணும்னு சொல்லிட்டு அந்த டீமில் ஒர்க் பண்ணோம். பழையபடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது பெரிய டீமுங்கிறதுனால அதிக டிசைன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 200 டிசைன்ஸ் பண்ணி அது அவ்வளோ பெரிய டீம் ஒன்று ரெடி பண்ணி நாங்கள் போடலாங்கிற நிலைமைக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ப்ரெஷர்ஸ் அதிகமாகிடுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 8 to 9 monthஸாக யாருமே வீட்டுக்கு பணம் கொடுக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வாடகையும் கரெக்டாக கொடுக்கவே இல்லை. ப்ரெஷர்ஸ் ரொம்ப அதிகமானாலும் நாங்கள் என்ன பண்ணோம், வழி இல்லாமல் ஜோசுவை கான்டாக்ட் பண்ணோம். ஜோசு, எங்கள்கிட்ட இதே மாதிரி ஒரு டீம் இருக்குது, நாங்கள் முடிச்சிருக்கோம், இது பெரிய டீம், நீங்கள் எப்போதும் போல் டீம் நாங்கள் முடிச்சதுக்கான சர்வீஸை நீங்கள் கொடுத்துருங்க, சர்வீஸை பே பண்ணுறீங்க, பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு 30% கொடுத்துருங்க, ஒவ்வொரு சேல்லேருந்தும் 70% நீங்கள் வச்சுங்க. ஏன்னா எங்களுக்கு தேவை பணம். ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது ஒரு டீலை போட்டு நம்ம வந்துட்டு பணத்தை வாங்கி வீட்டுக்கு கொடுத்துடணும், நம்ம வாடகைகள்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நம்ம ஃப்ரீ ஆகிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நாங்கள் இந்த முடிவு பண்ணிட்டு அவங்கள்ட்ட போய் கொடுக்கும்போது அவர் ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு சப்போர்ட் வருது. அவருக்கும் அந்த பிரச்சனை, சப்போர்ட் வருது, அவரால் ஹேண்டில் பண்ண முடியல, அவர்கிட்ட டீம் இல்லை, கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க, பதில் சொல்ல முடியல. அப்புறம் நீங்கள் திருப்பி இந்த மாதிரி சப்போர்ட்ஸ்லாம் வருது அப்படின்னு சொன்னோன்னா நான் என்ன சொன்னேன்னா, சப்போர்ட்டு நாங்கள் பார்த்துக்கிறோம், உங்களுக்கு 50% எனக்கு 50% பேசணும், ப்ளஸ் வந்துட்டு ஏதாவது டீமை ப்ரோமோ பண்ணுற வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நாங்கள் பேசி முடிச்சாச்சு. அவர் ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டு 50-50 ஷேரோட ஒரு டீமை லான்ச் பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த டீம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேல்ஸ் பிக்கப் ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தில் ஒரு மாதத்துக்கு ஒரே மந்தில் $10,000 வரைக்கும் செலவு வந்துச்சு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுத்த சப்போர்ட். எங்களோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா டாப் நாச்சாக இருக்கும். எங்களுக்கு யாராவது கான்டாக்ட் பண்ணாங்கன்னா ஒரு விஷயம் ஒர்க் ஆகலன்னு சொன்னாங்கன்னா ஃபியூ டேஸ் வித்தின் 24 hours 24 to 48 ஹவர்ஸில் பட்டு நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த கிளைண்ட்டுக்கு கொடுத்துருவோம். முதல்ல என்ன பண்ணுவோம்னா எங்களுக்கு சேஞ்சஸ் நாங்கள் முடிச்சு வெப்சைட்டில் போட்டு நாங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் அந்த கிளைண்ட்டை கான்டாக்ட் பண்ணி இதான் உங்களுக்கு கோடு, இந்த ஃபிக்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு கைட் பண்ணுவோம் எந்த இடத்துல பண்ணணும். அதனால் பார்த்தீங்கன்னா எங்களோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே வந்துச்சு. டாப் ரேட்டட் டீமில் நம்பர் 1 டீமை நாங்கள் கொண்டு வந்து நிறுத்தினோம். அந்த டீமோட பேர் கம்போசர். இன்றைக்கும் அந்த டீம் அங்கே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், டீம் போயிட்டு இருக்கு, வேறு ஏதாவது நம்ம புதுசாக பண்ணணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டு WordPress பிளகின் சைட் பண்ணோம். ஒரு வெப்சைட்டில் ஒரு டீம் போட்டாங்கன்னா அவங்க எப்போ அந்த டீமை மாற்றிடுவாங்க. அந்த டீமோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் போயிடும். பிளகின் எப்படின்னாக்கா நீங்கள் எந்த டீம் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், அந்த பிளகினோட ஃபங்க்ஷனாலிட்டி இருந்துகிட்டே இருக்கும். அதோட சரி பிளகின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளகின் ஒன்று ஆரம்பிச்சு WP கான்ஃபிகரேட்டர்னு ஒரு பிளகின் பண்ணி அந்த பிளகினை மாதத்துக்கு $5,000 வரையும் கொண்டு வந்தோம். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவில் போடுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. சக்ஸஸ்ங்கிறது எங்கே நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கிறது கிடையாது, எப்படி நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறீங்க, எப்படி அதுக்கான உழைக்கிறது மட்டும் தான் முக்கியம். அதை மறக்காமல் நீங்களும் உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னா நீங்கள் ஜாபில் இருந்துக்கிட்டே உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கான வேலையை இன்றைக்கே ஆரம்பிங்க. இதுக்கான பல கைடன்ஸ் இந்த சேனலில் வரப்போது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.